நான் உங்கள் NSK ஆசிக். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரா டிஷ் ஒன்று ரெடி பண்ண போறோம். ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு 5000 பேருக்கு மட்டன் கீமா ரெடி பண்ணோம். அது கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துது. நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இது வீட்டில் செய்கிறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இன்னைக்கு நாம் என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, மட்டன் கீமா ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். ஒரு 10 பேருக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சொல்லித்தரேன். மட்டன் 1 கிலோ வாங்கியிருக்கோம். 20 கிராம் மிளகாத்தூள், மட்டன் மசாலா பொடி 15 கிராம், 1/4 கிலோ வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கணும், 1/4 கிலோ தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கணும், 100 கிராம் தயிர், தேவையான அளவு உப்பு, மல்லி புதினா 100 கிராம், 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு நல்லா அரைச்சிக்கணும், தேவையான அளவு ஆயில். வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். சட்டி நல்லா சூடாயிட்டு இப்போ 100 கிராம் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் நல்லா சூடாயிட்டு 5 கிராம் ஏலக்காய், 5 கிராம் பட்டை, 5 கிராம் கிராம்பு, அதோட சேர்த்து வெங்காயத்தையும் போட்டுக்கும். ஆயில வெங்காயம் நல்ல ஒரு 3 நிமிஷம் நல்ல ப்ரௌன் கலர்ல வரணும். கலரும் நல்லா இருக்கும், அதோட சுவையும் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர்ல வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லா வெந்துட்டு இப்போ அடுத்து தயிர், தக்காளி, மல்லிக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்குவோம். மசாலா நல்லா வெந்து வருது, ஸ்மெல்ல சூப்பராக இருக்குது. இன்னும் இதில் கறி கூட நம்ம போடலை. கறியெல்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் கலர் நல்லா செவக்கணும். மசாலா நல்லா வெந்துட்டு இப்போ மட்டன் மசாலா பொடி, மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும். மசாலா நல்லா வெந்துட்டு இருக்கு. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க, அப்பதான் நான் கீழே பிடிக்காம இருக்கும். மசாலா நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம கைமா அதை போட போகிறோம். நம்ம கைமாக்கு கறி வாங்க சொல்ல ஒரு ஆடு 8 கிலோ இருக்கணும். தொடை பீஸு கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்து நல்ல கைமா மாதிரி அடித்து வாங்கிட்டிங்கன்னா இது சூப்பராக வந்துடும். நெருப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். ஃபாஸ்ட்டாக வச்சோன்னா கீழே அடி பிடிக்கும். அதனால் ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நல்லா வேகட்டும். கறி அருமையாக வெந்துட்டா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி பொறுமையாக நல்லா ஸ்லோவாக தீயை வச்சு நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி ட்ரையாக ஆகிட்டோன்னா மட்டன் கீமா சூப்பராக ரெடி ஆயிடும். மட்டன் கீமா சூப்பராக ரெடி ஆகிட்டு நல்ல வாசனைகள் அருமையாக இருக்குது. இதை உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பாருங்கள். இந்த காம்பினேஷன் புரோட்டா, இடியாப்பம், கீ ரைஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பராக ஒரு மட்டன் கீமா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு கிராண்ட் ஃபங்க்ஷன் 5000 பேர் 10,000 பேருக்கு எவ்வளோனாலும் இதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். மேலும் இது போல வீடியோவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.